இடைநிலை சாதியை சேர்ந்த சுர்ஜித்ங்கிறவரால கௌரவ கொலை செய்யப்படுகிறார் ஒடுக்கப்பட்ட சாதியை சார்ந்த கவின். எல்லாருக்கும் தெரியும் இது ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவருடைய கொலை நடந்ததின் பின்னால என்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, இப்ப தமிழ்நாட்டுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு, இதுக்கு கான்சிக்வன்சஸ் எல்லாம் என்ன, அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு சேனல்ல பார்க்க போறோம். வெல்கம் டு பகுத்தறிவு அரங்கம். திஸ் இஸ் ஜெனிதா. கொலை செஞ்ச உடனே சுர்ஜித் அவர்கள் அவராவே வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் சரண்டர் ஆயிட்டாரு. சரண்டர் ஆனது மட்டும் இல்லாம அவரோட வாக்குமூலமும் கொடுத்துட்டாரு. நான் தான் இந்த கொலையை பண்ணேன், என்னுடைய சகோதரியை வந்துட்டு அவர் லவ் பண்ணது எனக்கு பிடிக்கல, நாங்க சாதி மாற்றி திருமணம் செய்யற ஆட்கள் கிடையாது, அதனாலதான் வந்து நான் கொலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவராவே போய் சரண்டர் ஆகி எல்லா வாக்குமூலமும் கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் தான் என்ன நடக்குதுன்னா, இந்த கொலையை இவர் தனியா பண்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு விசாரணையை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கூலிப்படையோ இல்ல இவர்களுடைய நண்பர்களோட உதவியோ இருக்கலாம். சோ அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் வந்து தண்டனை வாங்கி தரணும்னு சொல்லிட்டு விசாரணை நடக்குது. சோ இந்த டயத்துல தான் கவினோட அப்பா வெளியே வராரு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இவருடைய தாய் தகப்பனாரும் தான். இவங்க கண்டிப்பா இதுல ஈடுபட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு கட்டா பஞ்சாயத்து பண்ண ஒரு போலீஸும் இந்த இதுக்குள்ள வராரு. அப்ப வரும்போது இவர் என்ன சொல்றாரு, இப்ப இவங்க ரெண்டு பேரையும் நீங்க கைது பண்ணி இவங்களை நீங்க வந்து விசாரணை பண்ணணும், பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் கவினோட பாடியை வாங்குவேன்னு சொல்லிட்டு அவரு போராட்டத்துல ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறமா 5 நாளுக்கு அப்புறமா இப்பதான் வந்துட்டு சுர்ஜித்தோட அப்பாவை மட்டும் இப்போதைக்கு வந்துட்டு அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க அம்மா இன்னும் அரெஸ்ட் பண்ணல, தலைமறைவாகிட்டாங்கிறாங்க. இல்ல அவங்க அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்னென்னமோ காரணங்கள் சொல்றாங்க. சரி, நம்ம அந்த அல்வா வேணாம் நமக்கு. சோ அதுக்கப்புறமா வந்துட்டு இப்ப கவின் அப்பா வந்துட்டு இப்ப பாடியே வாங்கிட்டாங்க. சோ இதுக்கு மத்தியில இந்த தமிழ்நாட்டுல நம்ம என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் கவினோட கொலை வழக்கில் நம்ம கவர்மெண்ட்ல இருந்து வரலாம். கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் தூங்கிச்சு. திருமாவர்களை தவிர்த்து எந்த ஒரு அரசியல்வாதிகளும் வெளியே வரல. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இடைநிலை சாதியினர் ஓட்டு கிடைக்காம போயிடும். அந்த ஒரு எலெக்ஷன் வருது இல்லையா, அதனால இவங்களுடைய ஓட்டு கிடைக்காம போயிருங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இவங்க யாருமே வந்து வாயை திறக்காம இருக்காங்க. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப கடந்த 10 வருஷமா 70க்கும் மேற்பட்ட ஆணவ படுகொலைகள் நடந்துட்டு இருக்கு. எதுக்கு இன்னும் வரைக்கும் சிறப்பு சட்டம் இதுக்கு எதுக்கு கொண்டு வரலன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இடைநிலை சாதியினர் ஓட்டு வந்து நமக்கு விழாதுங்கிற ஒரே ஒரு பயத்துல மட்டும்தான் இவங்க இன்னும் சிறப்பு சட்டம் கொண்டு வரல. எத்தனையோ சட்டம் இப்ப ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி குற்ற சட்டம் இருக்கும், போக்சோ சட்டம், தக்காளி, எதுவுமே பிரயோஜனம் இல்லதான். பட் ஸ்டில் ஏதோ ஒரு இதுல ஒரு விதத்துல ஒரு சில மக்களுக்கு பயமுறுத்தி ஒரு சில வன்கொடுமைகளை சில தப்புகளை வந்து தவிர்க்கலாம் இல்லையா, அதுக்கு சிறப்பு சட்டம் கொண்டு வரலாம். இன்னும் வரையும் கொண்டு வரல. எத்தனை ஆண்டு காலமா இந்த ஆணவ படுகொலைகள் நடந்துட்டு இருக்கு. இப்ப கடந்த 10 வருஷமாவே இவ்வளவு கொலைகள் நடந்திருக்குன்னா, இன்னும் நீங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் சாதி வெறியிலே ஊறி போன காலகட்டத்துல நீங்க நினைச்சு பார்க்கவே முடியாது. இன்னும் வரைக்கும் இதுல மட்டும் ஏன் இந்த அரசியல்வாதிகளோ இப்ப யாருமே வந்து தலையிடல, எதுக்கு இந்த சிறப்பு சட்டம் கொண்டு வரலன்னு பாத்தீங்கன்னா, இது ஒண்ணுதான் காரணம். எலெக்ஷன்ல ஒரு ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரே பயத்துலதான் வந்துட்டு இவங்க யாருமே வாயை திறக்க மாட்டாங்க. இப்படி அரசியல்வாதிகளே வந்துட்டு இப்ப இந்த சாதி கொடுமைக்கு எதிராக பேசுறதுக்கு பயப்படுறாங்கன்னா, அப்ப சராசரி மனிதர்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? அப்ப இது எந்த மாதிரி விஷயங்களை ஊக்குவிக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. என் ஜாதியை தவிர வேற எந்த ஜாதியில் லவ் பண்ணலாம், என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒண்ணு வெட்டுவேன். சாதியை தூக்கி பிடிக்க சொல்லுமா இல்ல கீழே போட சொல்லுமா? நான் இந்த மாதிரி நிறைய போஸ்ட் வந்து கிராஸ் பண்ணி வந்தேன். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா, சுர்ஜித்தோட சப்போர்ட்டர்ஸ்னு ஒரு பிரிவு, கவினோட சப்போர்ட்டர்ஸ்னு ஒரு பிரிவு. இவங்க ரெண்டு பேரும் எதை தூக்கி பிடிக்கிறாங்கன்னா, ஜாதியை தான் தூக்கி பிடிக்கிறாங்க. இவங்களோட சப்போர்ட்டர்ஸும் ஜாதியை தான் தூக்கி பிடிக்கிறாங்க. அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு புரியல. நான் ஒரு சில போஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பேசுனவங்க யாரும் பார்த்தீங்கன்னா, பத்மா பிரபுவளவன். இவங்க பேசுனதை சகிச்சுக்க முடியல, இவங்க கவினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. என் தம்பி இந்த பொண்ணு, அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு இவங்க போஸ்டர் நல்லா வாசிக்க முடியல, அவ்வளவு கேவலமா இருக்கு. இவங்களுடைய கவின் கூட பழகின அந்த காலகட்டத்துல அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இவருடைய ஜாதி அணுக்கள் வந்து அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள போயிருந்திருக்குமா. அதனால அந்த இவங்களோட ஜாதியை வந்து யாருமே அழிக்க முடியாது. இவங்களுடைய ஜாதி வந்து அந்த பொண்ணோட உடம்புக்குள்ளதான் வந்து இருக்குமா, அந்த பொண்ணு வாழ்ற வரைக்கும். எங்க அந்த பொண்ணை கொன்னு நீங்க எங்க ஜாதி அழிச்சு காட்டுங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணை கொல்றதுக்கு இவங்க ஒரு ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க. இதை கவர்மெண்ட் பார்க்காம என்ன பண்ணுதுன்னு தெரியல. அடுத்து இன்னொருத்தர் வள்ளிக்கண்ணு தேவர். நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்த இந்த நாடக காதல் செய்யறவங்களெல்லாம் வந்து நம்பாதீங்கன்னு சொல்லி அவர் ஒருத்தர் போஸ்ட் போட்டிருக்காரு. இப்படி ஜாதி சம்பந்தமான விஷயங்கள் வந்து போஸ்ட் போடுறதுக்கே வந்து கவர்மெண்ட் எப்படி அலோ பண்ணுது அப்படின்னு தெரியல. இந்த இன்னொருத்தர் போட்டிருக்காருல, திடீர் மன்னர் பரம்பரையா நீங்க, டிசிஎஸ்ல வேலை பார்த்துட்டா பொண்ணு கேட்டு வந்துருவீங்களா அப்படிங்கிற மாதிரி நக்கலா சுர்ஜித்துக்கு சப்போர்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ஐயோ, இது இன்னும் ஒரு கொடுமையானது. கவின் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட போட்டோஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பொண்ணு கூட சுத்துற பையனுங்கிற மாதிரி அவரை கொஞ்சம் பிளே பாய் மாதிரி அப்படி காட்டுறாங்க. இவருக்கெல்லாம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோ இல்ல கூட பிறந்தவங்களோ இருக்க மாட்டாங்க போலுக்க. கூட பழகுற எல்லா பொண்ணுங்களும் வந்துட்டு லவ்வர்ஸ் தான் போலுக்க. அவர் அந்த மாதிரி ஒழுக்கம் தவறுன பையனாவே.
அடுத்த போஸ்ட பாருங்களேன். சமுதாய காவலர் தமிழ் தேசிய போராளி மதன் தேவர், நவீன் தேவர், இன்று சுர்ஜித் தேவர். பார்த்துக்கோங்க. இப்ப இவங்க லிஸ்ட்ல எல்லாம் வந்துட்டு இப்ப சுர்ஜித்தும் வந்து நிக்கிறாராம். இவரும் இப்ப ஜெயிலுக்கு போயிருவாரு. இவங்க வாழ்க்கை அழியிறது, அதாவது அவருடைய வாழ்க்கை அழிஞ்சு போயிரு. இவர் போஸ்ட் போட்டு போயிருவாப்ல, இது நம்ம வீரம்டா, நம்ம தமிழ்டா, நம்ம மண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் போஸ்ட் போட்டு போயிருவாப்ல. ஆனா கடைசி யாரு அடி வாங்க போறது? அந்த பையன் தான். இவன் வாழ்க்கை ஃபுல்லா இந்த பையன் ஜெயில இருக்கணும், அது தெரியாம இவர் வாரில் ஏதோ வீரமா ஏதோ போட்டுட்டு இருக்காரு. ஐயோ, இந்த அக்கா தான் ஷாலினி மரியா லாரன்ஸ். பட்டியல் சமூகத்துல லட்டு மாதிரி பொண்ணுங்க இருக்கு, இதுங்க பின்னாடி போய் சாவுறானுங்க. இவங்களும் ஜாதியை தான் ஊக்குவிக்கிறாங்க. எஸ்சி எஸ்டியில சப்காஸ்டுக்குள்ள மேரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் ஒரு ஜாதி வெறியை தான் ஒரு பக்கம் தூண்டி விடுறாங்க. அடுத்து இப்போ யார் போஸ்ட் போட்டிருக்காங்கன்னா மறவர் வார் கம்யூனிட்டி. இப்போ இந்த கௌசல்யாங்கிறவங்க வந்துட்டு கவினோட லவர் தரணியாவுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்கள நக்கல் பண்ணி போட்டிருக்காங்க. காதலன் செத்த கொஞ்ச நாட்களையே அடுத்த கல்யாணம் பண்ண நீ எல்லாம் இதை பத்தி பேசலாமா? செத்துட்டா வேற கல்யாணமே நம்ம வாழ்க்கையை அமைச்சக்கூடாது, நம்மளும் அப்படி சேர்ந்து செத்துடணுமா? வாழவே கூடாதா? என்னங்க இது? அந்த பையனுக்காக நீதி கேட்டு அவங்க அத்தனை வருஷம் போராடி இருக்காங்க, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது? ஷோ, இந்த போஸ்ட்டை பாருங்களேன், சிரிப்பா இருக்கும். தமிழ்நாட்டில் சாதி பார்க்காம உண்மையா லவ் பண்றது கவுண்டர் பொண்ணுங்க மட்டும்தான். இவர் வந்து சாதி பார்க்கலையாம். இங்க ஒருத்த போட்டுறாரு பாருங்களேன், பாண்டிய மரவன். தம்பி சுர்ஜித் கிட்ட இருக்கிற இந்த மெடல் எல்லாம் அவன் ஐடி கம்பெனில வாங்குற ₹1,00,000 இது அவசரப்பட்டியடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அருவாள் கம்பியால இருக்கிற போட்டோஸ் எல்லாம் போட்டிருக்காரு. இந்த அருவாளால போட்டோஸ் போடுறது வந்து தடை செய்யப்படணும். இன்ஸ்டாகிராம்ல அவர் ஃப்ரீயா போட்டிருக்காரு சுர்ஜித் அவர்கள் வந்துட்டு. இதையே வந்து தட்டி கேட்டு அவர் அப்பயே அரெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்ப இந்த பிரச்சனை வந்திருக்காது. இது கவர்மெண்ட் மேலதான் தப்பு. செல்லையா திருப்பதி. பிசிக்கும் எஸ்சிக்கும் ஆகாது, வேண்டாம், என் அக்காவுடன் பேசுவதை பழகுவதை நிறுத்து என பலமுறை சொல்லியிருக்கான் சுர்ஜித். கவின் கேட்டிருந்தா இந்த 2 குடும்பங்களும் சுனாமி சோகம் தாக்கியிருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து நடுநிலைமையா பேசுறாராம். இவரும் ஜாதியை தான் தூக்கி பிடிக்கிறாரு. அப்புறம் நம்ம ஹரிநாடார் இருக்காரு பாருங்க, அவர் பேசுறதெல்லாம் பார்க்கும் போது ஐயோ நம்மளால கேட்க முடியல. அவர்லாம் ஒரு ஆளுன்னு அவர் போய் பேட்டி வேற எடுத்திருக்காங்க. பேட்டி எடுத்தால் அவர் அவ்வளோ ஜாதியை ஊக்குவிக்கிறாரு. அதாவது ஜாதி வெறியை வந்து அவ்வளோ ஊக்குவிக்கிறாரு. நம்மளோட சாதி மறுப்பு திருமணங்களை சாதி மறுப்பு திருமணங்களை வந்து யாரும் ஊக்குவிக்காதீங்க. இது வந்து நான் அந்த போஸ்டுக்காக போட்டிருக்கேங்க. அவர் பேசின வீடியோ போய் பாருங்களேன், சரியான ஒரு இது. அதாவது ஒன்றும் இல்லைங்க, அவர் சொன்னது ஒரு சிம்பிளான என்ன விஷயம்னா சுர்ஜித் பண்ணது கரெக்டுன்னு சொல்லியிருக்காரு, வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு வரியில் பேசிட்டு போயிடலாம். இன்னொருத்தர் போட்டிருக்காரு சுர்ஜித்துக்கு சப்போர்ட்டு. இதுக்கு அவர் சொல்லியிருக்குது ஆனா அவர் சொல்லியிருக்காரு, நான் நடுநிலைமையா பேசுறேன். தலித் சமுதாயம் என்றால் அவன் செய்த தவறை மறைத்து பெண்கள் பின்னால் சுற்றியவனை தியாகி ஆக்கிடுவாங்க. அந்த பொண்ணுங்க போஸ்ட் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் சுர்ஜித்துக்கு சப்போர்ட் பண்ணி என்ன போடுறேன்னா, பெண்ணின் அண்ணன் தேசிய அளவில் வென்ற திருநெல்வேலி சுர்ஜித் பாண்டியன் தன் தங்கையை காதலிப்பதாக சொல்லி பல பெண்களுடன் உல்லாசமாக இருந்த கவினை கொலை செய்துள்ளார். அதாவது ஜாதி பார்த்து கொலை செய்யல, இவர் வந்துட்டு ஒரு பிளே பாயை வந்து கொலை பண்ணியிருக்காருன்னு சொல்லி சப்போர்ட்டுக்கு வராங்க. இந்த மாதிரி நிறைய போஸ்ட்டுங்க பாக்கே சகிக்கல. கவின் சப்போர்ட் பண்றவங்களும் சரியா பேசல, சுஜித்துக்கு சப்போர்ட் பண்றவங்களும் சரியா பேசல. இது போக எங்க ஜாதியை தூக்கி பிடிக்கிறேங்கிற பேர்ல நீ வெட்டுனா நானும் வெட்டுவேன்னு சொல்லிட்டுலாம் ஒரு சில போஸ்ட் எல்லாம் பார்த்து ரொம்ப அதெல்லாம் நமக்கு இப்போ மென்ஷன் பண்ண முடியாது. அதுக்கு மேலெல்லாம் மோசமா. இது போக என்னன்னா கவினுடைய தாயாரை வந்து தப்பா பேசுறது, சுர்ஜித்தோட தாயாரை வந்து தப்பா பேசுறது. நீங்க தப்பா பேசுனா இப்ப சுர்ஜித்தோட தாயார் செஞ்ச தப்பு என்ன? சுர்ஜித்தை வந்துட்டு இப்ப இதுக்கு பின்னாடி அவர் என்ன தப்பு இருந்தா அதை பத்தி மட்டும் தான் பேசணுமே ஒழிய அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இவங்க கூட இந்த மாதிரி பேச்சுகள் வந்து ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த மாதிரி போஸ்டுகள் தான் வந்துட்டு இந்த வலைதளங்கள் ஃபுல்லா வந்து சுத்தி வந்துட்டு இருக்கு. ஏதோ சப்போர்ட் பண்றேங்கிற பேர்ல தேவையில்லாத விஷயங்களை இந்த மாதிரி பேசி ஊக்குவிக்க இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு தெரியல. இவங்க கவர்மெண்ட் வந்து இதுக்கு கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா இங்க வந்து ஒரு பெரிய தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஜாதி கலவரம் கண்டிப்பா வெடிக்கும். இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா கவினோட அப்பாவை வந்து சில பேர் குற்றம் சாட்டி பேசுறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா சொல்றாரு, என் பையனை மட்டும் வெட்டினீங்களே அந்த பொண்ணை வெட்ட வேண்டியதானே, அந்த பொண்ணையும் வெட்டி இருந்தீங்கன்னா நான் உங்களை ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஒரு பேட்டியில அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா அவங்க அப்பாவும் வந்து ஒரு ஜாதி வெறியர் தான், அதனாலதான் அந்த பொண்ணை வெட்ட சொல்லி அவர் கேட்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. எங்க பெத்த பிள்ளை இறந்து போச்சு, கோவத்துல என்ன வார்த்தை வேணாலும் வரலாம், அதை பெருசுபடுத்தி இருக்கிற நிலைமையை வந்து இன்னும் கொஞ்சம் சூடேத்தாம
கொஞ்சம் ஆஃப் பண்ணறதுக்கு ஏதாவது நெட்டிசன்களை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த கவினோட லவ்வர் இருக்காங்க இல்லையா, அவங்க சொன்னது நான் வந்து லவ் பண்ணவே இல்லை அப்படின்னு ஒரு இதுல வந்து பேப்பர்ல வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு வீடியோ வந்து வெளியே போட்டிருக்காங்க, நாங்க லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணு மாறி மாறி பேசுது அப்படின்னு வேற சொல்றாங்க. அந்த பொண்ணு அந்த வீடியோல பார்த்தாலே தெரியுது யாரோ மிரட்டி பேச வச்சிருக்க மாதிரி தான் பார்த்தா தெரியுது. எனக்கு முழுசா தெரியல, ஆனா அந்த மாதிரி தான் தெரியும். ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு நிர்பந்தத்துல தான் அந்த பிள்ளை பேசியிருக்காங்கிறது நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சுக்கக்கூடிய மனநிலைமையில தான் இருக்கு. அந்த பொண்ணு கொலை நடந்திருக்குங்க, ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு. இப்படி ஒரு கொலையே நடக்குன்னா அந்த பொண்ணுக்கு வீட்டுல என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு உங்களால இமேஜின் பண்ண முடியுமா? அது கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அந்த பொண்ணோட இப்ப இருக்க அந்த பொண்ணு வாழ்வோ சாவோன்னு அந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஒன்னாலதானே உன் தம்பி ஜெயிலுக்கு போயிட்டான், ஒன்னாலதானே அப்பா ஜெயிலுக்கு போயிட்டான், ஒன்னாலதானே அம்மா தலைமறைவா இருக்காங்கன்னு சொல்லி எவ்வளவு அந்த பொண்ணுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுப்பாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணன்னு தெரியாம அந்த பொண்ணு துப்புக்கான்னு பேசுது. ஸோ அதை போய் ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு இந்த பொண்ணு முதல்ல லவ் பண்ணவே இல்லைன்னு சொல்லிடுச்சு, அதுக்கப்புறமா இப்படி சொல்லுது, வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வரேன்னு சொன்னா, இது சுர்ஜித்தே சொன்னான்னு சொல்லி சுர்ஜித்தை காப்பாத்துது. ஏங்க அந்த பொண்ணை விட்டுருங்க. பாவம், ஆல்ரெடி போட்டோஸ் எல்லாம் வெளியாயிடுச்சு, வேற வழியே இல்லை. அந்த வெளியானனாலதான் அந்த பொண்ணு வந்துட்டு பிராங்காவே வந்து வீடியோ போட்டாங்க. சில டிவி வந்து மறைச்சு போட்டாலும் அது வேற வழி இல்லை, அவ்வளவுதான் போட்டோஸ் வெளியாயிடுச்சு. இந்த பொண்ணு இனிமே வாழ போற காலகட்டம் ஃபுல்லா அந்த பொண்ணுக்கு நரகம் தான். ஒருவேளை வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணாலும் என்னைக்கா இருந்தாலும் அந்த பொண்ணை இதை சொல்லி குத்தி காட்ட தான் போறாங்க. வேற ஒரு நரக வாழ்க்கை அந்த பொண்ணுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பாவம், தப்பே பண்ணல அந்த பொண்ணு லவ் பண்ணுச்சு. உண்மையிலே இப்ப கவின் அவர்கள் வந்துட்டு இந்த பொண்ணு மேல இவ்வளவு ஒரு ஈகரா நான் கொல்லுவேன்னு சொல்லி அந்த பொண்ணை லவ் பண்ணிருக்காங்கன்னா அந்த பொண்ணு உண்மையிலே எந்த அளவுல உண்மையா இருந்திருக்கும். உண்மையா இருக்க போய் தானே அவர் லவ் பண்ணியிருக்காரு. சோ அந்த பொண்ணை மதிச்சு அந்த பொண்ணை விட்டுருங்க தயவு செஞ்சு. அந்த பொண்ணை தயவு செஞ்சு பேச்சில் எடுத்து அந்த பொண்ணை கேவலப்படுத்தாதீங்க. பொண்ணா பிறந்தனாலதான் அது பாவம் கஷ்டம் அனுபவிக்குது போடுக்க. இந்த கவின் இஷ்யூல நான் ஒரு 3 விஷயம் கத்துக்கிட்டேங்க. ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜாதி எதிர்க்கிறவன்கிட்ட தான் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அவங்ககிட்ட தான் வந்து நம்ம கவனமா இருக்கணும் போலுக்கு. அவங்ககிட்ட தான் ஜாதி வேறு முழுமையா இருக்குங்கிறத என்னால பார்க்க முடியுது. 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, படிச்சா எல்லாம் மாறுனாங்க, படிச்சாலும் எதுவுமே மாறாதுங்கிறதுக்கு இந்த இரு குடும்பமும் வந்து உதாரணம். ஏன்னா இந்த இரு குடும்பத்தினர் இவங்க மட்டும் படிச்சவங்க இல்ல, இவங்க அப்பா அம்மாவும் படிச்சவங்க தான். அப்படி இருந்தும் இங்க வந்துட்டு எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல. 3வது பாத்தீங்கன்னா, ஜாதி இடஒதுக்கீடு இல்லாம ஒருத்தன் முன்னேறி போனாலுமே அவனை ஜாதி துரத்ததாங்க செய்யணும். இதுல மாற்றமே இல்லை. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்னன்னா, கவர்மெண்ட் வந்துட்டு இதுக்கு சிறப்பு சட்டம் ஒண்ணு கொண்டு வரணும். இது போக இந்த சோசியல் மீடியால இந்த மாதிரி ஜாதியை தூக்கி பிடிக்கிற விஷயம் எல்லாத்தையுமே வந்துட்டு கண்டிக்கத்தக்க, அதை கண்டிச்சு வந்து சட்டம் இயற்றி அதுக்கு ஒரு தண்டனை வந்து கண்டிப்பா தரணும். ஈஸியா ஹரிநாடார் அவர்லாம் அவ்வளவு பிராங்கா பேசுறாரு. ஏன் ரஞ்சித்தே வந்து ஒரு தடவை சொல்லலாம், ஆணவ படுகொலைக்கு அவர் பேசினார்ல, ஞாபகம் இருக்க இருக்கும். இது வந்துட்டு நாங்க இந்த ஆணவ படுகொலைங்கிறது வந்துட்டு ஒரு வன்முறை இல்லைங்க, இது வந்துட்டு ஒரு எங்களுடைய பாசம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு அது முழுசா ஞாபகம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஜாதியை தூக்கி பிடிக்கிறவங்களாம் ஈஸியா வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு வெளியே வந்து பேசுற அளவுல இருக்கு. இதுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். வந்தா மட்டும்தான் இங்க தீர்வு நடக்கும். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது இதுல சொல்லணும், தப்பா மட்டும் யாரும் கீழே கமெண்ட் பண்ணாதீங்க, சரியான விஷயங்களை மட்டும் பேசுங்க. இதுல நான் ஏதாவது விடுபட்டிருக்கேன், இல்ல நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது தவறு இருந்தா தயவு செஞ்சு கீழே மென்ஷன் பண்ணுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா எப்பயும் போல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.